வெல்கம் டு சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நாம ஆடியோ வடிவில் கேட்க போகிற கதை ஆதிரனே என் அதிகாரனே கதையின் அடுத்த 5 பாகங்கள். எழுத்தும் குரலும் சுஜாதா நடராஜன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆதிரனே என் அதிகாரனே. அத்தியாயம் 16. நேரம் கரைந்தது. உடலை பூத்துவளை துண்டால் சுற்றி கொண்டு இடையில் ஒரு கரத்தை பதித்து மறுகரத்தின் சுட்டுவிரலை தாடையில் வைத்து சிந்தித்தபடியே திறந்திருந்த வார்ட்ரோபின் முன் நின்றிருந்தாள் மைதிலி. அவள் அருகாமையில் ஆதிரன் கேஷுவல் உடையான டிஷர்ட்டும் முழுக்காய் சராயும் அணிந்து கொண்டிருந்தான். மைதிலி, ரெடியாகிட்டியா என்றவன் கேட்க, இதெல்லாம் என் ட்ரெஸ்ஸா? ஆனால் இதெல்லாம் யார் வாங்கினது? நான் நம்ம கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போகவே இல்லையே. இப்போ இந்த ஆராய்ச்சி தேவையா? என்னை க்ரூம் பண்ண ஸ்டைலிஸ்ட் வந்துடுவாங்க. உன்னால் ஆல்ரெடி 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. இப்போவும் வெட்டியாக பேசிக்கிட்டு நிற்கிற. உங்களை ஸ்டைல் பண்ண தினமும் ஸ்டைலிஸ்ட் வருவாங்களா? ஆமாம். இந்த ரூமுக்கா? அஃப்கோர்ஸ். அதனால தான் உன்னை சீக்கிரம் தயாராக சொல்கிறேன். ஐயோ பாஸ். மைதிலி, சாரி. அது இந்த ரூம் குப்பையாக இருக்கே. அவங்க இங்கே வந்தால் எம்பாரிசிங்காக ஃபீல் பண்ண மாட்டாங்களா என்றவள் அறையை ஆராயும் பார்வை பார்த்தபடி கேட்க, பாத்ரூமில் ஒரு கரப்பாம்பூச்சி இருந்தா அதுக்கு ரூமையே குறை சொல்வியா? ஐயோ என்று தலையில் கை வைத்து கூறியவள், நான் பாத்ரூமை சொல்லலை, இங்கே இந்த ரூமை சொல்கிறேன். நீங்கள் நேற்று என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு யோசிச்சு பாருங்க என்று விட்டு அறையில் அங்கங்கே கிடந்த உடைகளை எல்லாம் பொறுக்கி அழுக்கு கூடையில் போட்டுவிட்டு கலைந்து கிடந்த மெத்தை அருகே சென்று அதை மலைப்புடன் பார்த்தாள். இவ்வளோ பெரிய பெட்டை தூக்கி இது மேலே போட்டிருக்கிற கவரை எல்லாம் கலட்ட முடியாது. நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? மைதிலி, நீ ரெடியாகிற வழியை பாரு. அதையெல்லாம் க்ளீன் பண்ண இந்த வீட்டில் ஆளுங்க இருக்காங்க. நாம் கீழே போனதும் அவங்க வந்து இந்த ரூமை க்ளீன் பண்ணிவிடுவாங்க. ஏங்க, இந்த பெட் அது ரொம்ப அழுக்காக இருக்குது. இதை நீங்கள் எப்படி அவங்க என்றவள் கேட்க, அவளை நெருங்கி சென்றவன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் ட்ரெஸ் மாற்று என கூறி அவளை வார்ட்ரோப் அருகே இழுத்து சென்று நிறுத்தினான். அவனை ஒரு பார்வையும் அறையை மறுபார்வையும் பார்த்தவள் சங்கடப்பட்டாள். மைதிலி, பெட்டை உன்னால் தனியாக க்ளீன் பண்ண முடியாது. அதில் பூவெல்லாம் போட்டிருந்தாங்க. அதை க்ளீன் பண்ணுறேன்னு நீ போனால் உன் இடுப்பு தான் ஒடியும். நீ எம்பாரிசிங்காக ஃபீல் பண்ணாதே என்றவன் அழுத்தமாக கூறவும் வேறு வழி இல்லாமல் வார்ட்ரோபில் இருக்கும் உடைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்து உடுத்தத் தொடங்கினாள். அளவெல்லாம் சரியா இருக்கே. இந்த ட்ரெஸ்ஸை என் அம்மா வாங்கி இங்கே அனுப்புனாங்களா? இல்லை, இதெல்லாம் நான் ஏற்பாடு செஞ்சது. இந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? டிசைனரை வச்சு ஸ்பெஷலாக டிசைன் பண்ணினேன். இதெல்லாம் எனக்காக டிசைன் செஞ்ச ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸா என்றவள் வியப்புடன் கேட்க, ஆமாம். நீ யாரு? நான் மைதிலி. அது முன்னாடி. இப்போ மைதிலி ஆதிரன், கற்பவிருட்சம் ஃபவுண்டரோட பேத்தி, சிஇஓவோட மனைவி. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு காஸ்டியூம்ஸ் தான் வியர் பண்ணணும். ஓ, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதில் இத்தனை பெரிய பதவியை நான் அடைஞ்சிட்டேனா? இதெல்லாம் என் அக்காவுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது. அவளுக்கு இதெல்லாம் ரொம்ப இஷ்டம். பிராண்டட் ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் ட்ரெண்டியாக இருக்க அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் அவளை ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? அவள் என்ன மாதிரி இல்லாமல் பொறுப்பாக இருந்திருப்பா. கரப்பாம்பூச்சிக்கெல்லாம் அவன் பயப்பட மாட்டான். உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகி இருக்காது. என்னை பழிவாங்கிறதா நினச்சி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. நான் ட்ரெஸ் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் பண்ண எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாமா? இல்லை என்னையும் க்ரூம் பண்ண ஆளுங்க வருவாங்களா என்றவள் அவ்விடம் இருந்த உடையலங்கார கண்ணாடி முன் நின்று அதன் மேல் கடை விரித்திருந்த அழகு சாதன பொருட்களை பார்த்தாள். அப்பா, இத்தனை மேக்கப் பொருட்களா? இதெல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் பூசிக்கணும்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கல்யாணத்துக்காக 2 நாள் மேக்கப் போட்டதே என் முகத்தை என்னவோ பண்ணிடுச்சு. அங்கங்கே திட்டாக இருக்குது. தினமும் இதை யூஸ் பண்ணினா என் ஸ்கின் ஸ்பாயில் ஆகிடும் என்றால் அவனை பாவமாக பார்த்தபடி. அவனோ முகத்தை தீவிரமாக வைத்திருந்தான். அவள் அருகே வந்தவன், முகத்தில் என்ன பிரச்சனை என்றிட, அது கன்னத்தில் தடுப்பு வந்திருக்கு, சிவப்பா ரேஷஸ் மாதிரி இருக்குது என்றிட என்றான் தீரன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் இந்த க்ரீமை போட்டு அந்த ரேஷஸை மறைச்சிக்கோ. நாளையிலிருந்து உன் முகத்தில் அப்படி ரேஷஸ் வராமல் பார்த்துக்கிறேன் என்றான் முகத்தில் தீவிரத்தை குறைக்காமல். எனக்கு அலர்ஜி ஆகியிருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் திரும்பவும் இதை யூஸ் பண்ண சொல்கிறீங்களே என்றாள் மைதிலி உதடு பிதுக்கி. அவளை அருகே இழுத்த தீரன், அது அலர்ஜி இல்லடி என்றிட அவள் பேந்த முழித்தபடி அவனை பார்த்திருந்தாள். அவனோ, கார்ட்டூன் தவிர வேற எதுவும் பார்க்க மாட்டேயா? ரொமான்டிக் படமெல்லாம் பாரு என்று விட்டு அவளை விட்டு விலகி கொண்டான். அவள் சில கணங்கள் அமைதியில் கழித்துவிட்டு அவன் கூறியதைப் போல அங்கிருந்த அழகு சாதன பொருட்களை எல்லாம் முகத்தில் பூசிக்கொள்ள ஆரம்பித்தாள். அவ்வேளை கதவு தட்டப்பட்டது. ஆதிரன் நெடுமூச்சை வெளியேற்றிவிட்டு, மைதிலி, ட்ரெஸ் பண்ணிட்டதானே என்று வினவினான். என்றவள் குரல் லேசாக ஒலித்தது. அவன் சென்று கதவை திறக்க கண்மணியும் காவியாவும் நின்றிருந்தனர். குட் மார்னிங் தீரா என்றாள் காவியா. அத்தை என்றவன் கூற, மாப்பிள்ள மைதிலி எழுந்துட்டாளா என்றார் கண்மணி சங்கடமான குரலில்.
எழுந்துட்டா, ரெடியாகிட்டு இருக்கா, வந்துடுவா என்றவன், அத்தை கமல் வந்துட்டானா என கேட்க, வந்துட்டான் தீரா, உன்கிட்ட கேட்டுட்டு அவனை மேலே அனுப்பலான்னு நினச்சி கீழே உட்கார வச்சிருக்கேன் என்றாள் காவியா. ஓ, ரூமை க்ளீன் பண்ண ஆளுங்களை அனுப்புங்க அத்தை, அதுக்கப்புறம் கமல் மேலே வந்தால் போதும். சரி தீரா என்ற குரலில் சுத்தையே இல்லாமல் கூறிய காவியா அவ்விடம் நீங்க கண்மணி தயங்கிய குரலில், நான் உள்ள வரலாமா மாப்ள, அது மைதிலிக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா செய்யலான்னு என்றிட, வாங்க, அவளும் ரெடியாக தடுமாறிக்கிட்டு தான் இருக்கா என்று விட்டு அறையுள் அவன் நடக்க கண்மணி அவனை தயங்கிய நடையில் தொடர்ந்தார். மைதிலி, உன் அம்மா வந்திருக்காங்க என்றவன் கூற அவள் திரும்பி அவனை பார்த்தாள். அவனை தொடர்ந்து வந்திருந்த கண்மணி அவள் முகத்தில் அப்பியிருந்த அழகு சாதன பொருட்களை பார்த்துவிட்டு, என்ன மித்து இது என்றார். அதே நேரம், ஏ மித்து, க்ரீமை எல்லாம் எடுத்து எதுக்கு இப்படி பைத்தியம் மாதிரி முகத்தில் அப்பி இருக்க என்று கடுகடுத்தாள் சாருமதி. அவள் குரல் கேட்டதும் தீரன், உன்னை யார் என் ரூம்குள்ளே வர சொன்னது என்றான் அதிகார துணியில். அதை கேட்டு அவ்விடமிருந்த மூவருமே அதிர்ந்தனர். அது, நான் என் தங்கையை பார்க்க வந்தேன். அடுத்தவங்க ரூம்குள்ளே நுழையறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும்னு கூட தெரியாத உனக்கு? இல்லை, அது அம்மா உள்ளே வந்தாங்க, அவங்க என்கிட்ட அனுமதி கேட்டாங்க, நான் கொடுத்தேன். சரி, சாரி, இனிமே அனுமதி கேட்குறேன். இப்போ அவளை ஷட் அப் அண்ட் கெட் அவுட். கண்மணி மைதிலியோட அம்மா. தன் மகளை பார்க்க அவங்க வரலாம், நீ வர வேண்டிய அவசியம் இல்லை. கீழே போயிரு, அவள் கீழே வரும்போது பேசிக்கோ. அவள் அலங்கோலமாக நிற்கிறா தீரன், உங்கள் கண்ணுக்கு அது தெரியலையா? அது சரி, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே, அதனால் அவள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவளை இந்த கோலத்தில் கீழே இருக்கிறவங்க பார்த்தா அவளை தான் பைத்தியம்னு பேசுவாங்க. அவளுக்கு மேக்கப் போட்டு பழக்கம் இல்லை. உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவளுக்கு நடந்துக்க தெரியாது. அவள் எப்பவும் சிம்பிளாக இருக்க தான் விரும்புவா. அவளை கல்யாணம் பண்ணி நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க. இது உங்களுக்கு போக போக புரியும். இந்த சாருமதியோட நீட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ பேசிக்கிறேன் என்று பொரிந்துவிட்டு அவ்விடம் நீங்கினாள் சாரு. அவள் பேசிய பேச்சை கேட்டு கண்மணியும் மைத்திலியும் பேயறைந்ததைப் போல் நின்றிருந்தனர். அதில் முதலில் சுயம் பெற்றவர் கண்மணிதான். மாப்பிள்ள, அது சாரு, அவள் பேசினதை தப்பாக எடுத்துக்காதீங்க. தங்க மேலே உள்ள அக்கறையில் பேசிட்டா. அவள் சார்பா நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று மன்றாடலுடன் கேட்க அவன் கோணலாக சிரித்து கொண்டான். அவ்வேளை அறையை சுத்தம் செய்ய பணியாள்கள் அவ்விடம் வந்து விட்டனர். சார் என்றவர்களின் குரலுக்கு திரும்பிய தீரன் குறையாத கோபத்தோடு, நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்களா இல்லை வேலை செய்கிற மாதிரி நடிக்கிறீங்களா என்று வினவிட அவர்கள் மூவரும் அதிர்ந்தனர். சார், பாத்ரூமில் கரப்பாம்பூச்சி இருக்குது, அந்தளவு தான் உங்கள் வேலை இருக்குது. அது சரி, கண்ணு தெரியாதவன் தானே, இவனுக்கு சுத்தம் தெரியவா போகுதுன்னு நினைப்பீங்க. அதானே இத்தனை அலட்சியமாக வேலை பார்க்குறீங்க, அப்படித்தானே? சார், இல்லை, அது ஷட் அப், போய் க்ளீன் பண்ணுற வேலையை பாருங்கள். இனிமே என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு நல்லா கண்ணு தெரிகிற பொண்ணு மனைவியாக வந்திருக்கா, கவனம் என்றவன் எச்சரிக்கை போல கூற அவர்கள் அரண்டு தம் பணியை செய்ய தொடங்கினர். கண்மணியிடம் திரும்பிய தீரன், மைதிலிக்கு மேக்கப் போட பிடிக்காதுன்னு தான் சொன்னான். அவளுக்கு மேக்கப் போட தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் அவளை கொஞ்சம் தயார்படுத்துங்க. அது அவள் ஃபேஸில் ரேஷஸ் இருக்கான், அதான். இனிமே அதையெல்லாம் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். உங்கள் பெரிய பொண்ணு சொன்ன மாதிரி எனக்கு கண்ணு தெரியாது தான், ஆனால் உங்கள் சின்ன பொண்ணை சரியாக பார்த்துக்க முடியும். அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நான் ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். என் ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அவளை க்ரூம் பண்ணிடுவேன். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கணீர் குரலில் கூறிவிட்டு கீழே சென்று விட்டான். அதிர்வில் உறைந்து நின்ற மைதிலியை தோள் தொட்டு கலைத்த கண்மணி அவளை உடை அலங்கார கண்ணாடி முன் இருந்த இருக்கை மேல் அமர வைத்தார். அவள் முகத்தில் அப்பியிருந்த அதிகப்படியான கிரீம்களை துடைத்தபடியே, இவருக்கு இப்படி கோபம் வருதே, நீ எப்படி சமாளிப்ப என்றிட அவளிடம் பதிலில்லா மௌனம். அத்தியாயம் 17. மருத்துவமனை வளாகத்தை அடைந்தவன் மகிழுந்து நின்றது. அதிலிருந்து லாவகமாக இறங்கிய தீரனை நெருங்கி வந்தான் சிட்டி. குட் மார்னிங் தீரா. பரத் இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான், நத்திங் சீரியஸ் என்று சிட்டி கூற அவன் கரம் பற்றியபடியே மருத்துவமனையில் காரிடாரில் நடந்தான் தீரன். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணினா தூக்கி அடிக்கிற அளவா கரண்ட் பாஸ் ஆகும்? இல்லை, வயரிங் சரியாக செய்யாமல் இருந்திருக்காங்க, அதான். ஓ, அந்த மண்டப மேலாளரை விசாரிச்சிட்டியா? என்ன சொன்னான்? மண்டபத்தில் ரெனோவேஷன் வேலை நடந்திருக்கு. அது முடியறதுக்கு முன்னாடியே தாத்தா உன் கல்யாணத்துக்கு மண்டபத்தை புக் பண்ணியிருக்காரு. அதனால் அவசரமாக வேலை முடிச்சிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு வயரை சரியாக கனெக்ட் பண்ணாமல் விட்டுருக்காங்க போல், அதான் ஷாக் அடிச்சிருக்கு. சந்தேகப்படுற மாதிரி வேறு எதுவும் ஆதாரம் கிடைக்கல. சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவும் கிடைக்கலையா? நம்ம ஆளுங்க தான் உன் ரூமுக்கு வரவும் போகவுமா இருந்திருக்காங்க, வேற யாரும் வரல தீரா. ஓ என்றவன் கூறவும் பரத் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அறையை அவர்கள் அடையவும் சரியாக இருந்தது. வந்துட்டோம் என்று தகவல் கூறிய சிட்டி தீரனை அறையுள்ளே அழைத்துச் சென்றான். பரத் படுத்திருந்த படுக்கையை அடைந்தவுடன் சிட்டி, இப்போ எப்படி இருக்கீங்க பரத் என்றிட,
பெட்டராக இருக்கு சார் என்று சன்ன குரலில் பதில் தந்தான் அவன். அவன் குரல் வந்த இடம் நோக்கி முகத்தை திருப்பிய தீரன், ஐ எம் சாரி பரத் என்றிட, நீங்கள் எதுக்கு சார் சாரி எல்லாம் கேட்குறீங்க என்றான் அவன். இல்லை, எனக்கு விரிச்ச வலையா அது இருந்திருந்தா, அதில் உங்கள் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்திருந்தா அதான் சாரி கேட்டேன். என்ன சார் நீங்கள், உங்களை மாதிரி ஒருத்தரை யாராவது வேணும்னே கொல்ல துடிப்பாங்களா? அப்படி எதுவும் இருக்காது சார். நான் தான் அவசரத்தில் சுவிட்ச் போர்டை சரியாக கவனிக்காமல் ட்ரையரை போட்டுட்டேன் என்றான் பரத். அதை கேட்ட தீரன் மெல்ல முருவளித்து விட்டு கெட் வெல் சூன் என கூறி விடை பெற்றான். அவனை சிட்டியும் தொடர்ந்தான். சிட்டி, அந்த லாரி டிரைவரை பிடிக்க முடிஞ்சுதா? ஏன் தேவையில்லாமல் ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கிற தீரா? நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்றைக்கே வேலைக்கு கிளம்பிட்ட. அது போதாதுன்னு இல்லாத யோசனையை எல்லாம் வளர்த்துக்கிற. எதாச்சியாக நடக்கிறத நீ திட்டமிட்ட வேலையாக பார்க்குற. இது வேண்டாம். உன் சந்தேகத்தை தூக்கி ஓரமாக வச்சுட்டு உன் மனைவியோட எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வா. ஹனிமூனா? என் மனைவியோட தனியாக என்னால் போக முடியுமா? பார்வை இல்லாத என்னோட அவ தான் எத்தனை தூரம் வருவா என்றான் கோணல் சிரிப்புடன். அதை கேட்ட சிட்டி, ஏன் இப்படியே பேசுகிற தீரா? நீ வேணா உன் எஸ்டேட் ஹவுஸ்க்கு போயிட்டு வாயேன். அங்கே உனக்கு ப்ரைவசியும் கிடைக்கும், உனக்கு நல்லா பழக்கப்பட்ட இடமும் கூட. அதனால் பயமும் பதட்டமும் இல்லாமல் நீ இயல்பாக இருக்கலாம். பயமும் பதட்டமும் இல்லாமல் என்றவன் இதழ்கள் வளைந்தது. இல்லை, நான் அது உன் கம்ஃபர்டபுளுக்கு தான் சொன்னேன். என்னை தப்பாக நினைக்காத தீரா. நான் யாரையும் தப்பாகவே நினைக்கல சிட்டி. ஏன் பதட்டப்படுற என்றவன், நீங்கள் எல்லோரும் என் நல்லதுக்கு தானே சொல்கிறீங்க, அதை நான் கன்சிடர் பண்ணுவேன். நீ சொன்ன ஹனிமூன் விஷயத்தை கூட யோசிக்கிறேன் என்றவன், நாம் கார்கிட்ட வந்துட்டோமா என்றிடவும் தான் சிட்டி கவனித்தான் அவர்கள் வந்து நின்றிருந்த இடத்தை. பேசியபடியே நடந்து வந்திருந்ததும் ஆதிரன் கார் நின்றிருந்த இடத்தை இருவரும் சரியாக அடைந்திருந்தனர். வந்துட்டோம் என்றவன் கதிரை தேட அவசரமாக அவர்களை நாடி ஓடி வந்தான் கதிர். அவன் வரவை உணர்ந்தவனாக தீரன், எங்கே போன கதிர் என்றிடவும், அது ரொம்ப தாகமாக இருந்தது சார், அதான் தண்ணி குடிக்க போனேன் என்றபடியே அவன் ஏற கார் கதவை திறந்து விட்டான். சிந்தனை முடிச்சிட காரில் ஏறிய தீரனை தொடர்ந்து கதிரும் காரில் ஏறி அதை உயிர்ப்பித்தான். கிளம்பலாமா சார்? ஒரு நிமிஷம், கண்ணாடியை இறக்கு என்றவன் கூற கதிர் காரின் ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கினான். அதை கவனித்த சிட்டி, தீரா என்றிடவும், அந்த லாரி டிரைவரை சீக்கிரம் பிடி, எனக்கு அவனை பார்க்கணும். ஜஸ்ட் 2 கேள்வி கேட்கணும், அவ்வளோதான் என்றான். சரி, பிடிக்க முயற்சி பண்ணுறேன். முயற்சி இல்லை, கண்டுபிடிக்கிற டாட் என்றவன், இப்போ கிளம்பலாம் கதிர் என்றிட ஜன்னல் கண்ணாடி மேலேறியது. கார் அந்த மருத்துவமனை வளாகத்தை விட்டு வெளியேறியது. அவன் வாகனம் வெளியேறுவதை வெறித்தபடி நின்றிருந்த சிட்டியின் கவனத்தை அவன் அலைபேசி அலைவரிசையில் வந்த அழைப்பு கலைத்தது. எடுத்தவன் பார்க்க தொடுதிரையில் ராஜேந்திரனின் பெயர் ஒலித்தது. யோசனையுடன் அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் சிட்டி. என்னாச்சு சிட்டி? தீரன் அங்கேருந்து கிளம்பிட்டானா? இப்போதான் கிளம்பினான் தாத்தா. இடிக்க வந்த லாரியையும் டிரைவரையும் பிடிச்சே ஆகணும்னு வேற புரிஞ்சிட்டு போகிறான். நான் சொல்கிற எதையும் நம்ப அவன் தயாராகவே இல்லை. என்ன பண்ணுறது இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே கண்டதையும் யோசித்து மண்டையை உடைச்சிக்கிறான் என்றவர், சாயந்தரம் அவன் வீட்டுக்கு வந்ததும் நானும் பேசுகிறேன் சிட்டி. அவனை இந்த விஷயத்திலிருந்து திசை திருப்பியே ஆகணும், இல்லைனா இன்னும் மோசமாகிடுவான். எப்போ பாரு யாரோ அவனை கொல்ல வராங்கன்னே பேசிக்கிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்தில் நானும் பல வகையான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டேன், இன்னும் அது அவனுக்கு சரியாகவே மாட்டேங்குது. தாத்தா, அவனோட சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குல்ல. கார் ஆக்சிடெண்ட் ஆனதில் அப்பா அம்மா இறந்து இவனுக்கும் பார்வை போயிடுச்சு. அந்த நேரம் அவனுக்கு 10 வயசு தான். ஏதோ ஒரு பயம் அவன் மனசை பிடிச்சிக்கிச்சு. இத்தனை நாளும் பார்வை இல்லாமல் தனிமையோட அவன் வாழ்கிறதால கூட அவனுக்கு அந்த பயம் போகாமல் இருக்கலாம். இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சே தாத்தா, இனி அவன் மனைவி அவன் கூடவே இருப்பா. அவங்கள ஹனிமூன் அனுப்புவோம். அவன் மனசு மாறும். இங்கே இருந்தால் வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அவளோட கனெக்ட் ஆக மாட்டான். அது என்னமோ வாஸ்தவம்தான். ஆனால் அவளுக்கு வாய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதான் எனக்கு பயம். தனியாக ஹனிமூன் அனுப்பி 2 பேரும் சண்டை கிண்டை போட்டுக்கிட்டு யாருக்காவது ஏதாவது பாதிப்பு வந்தால் நான் யாருக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? அதுவும் போக இவங்களை நாம் எப்படி தனியாக ஹனிமூன் அனுப்ப முடியும்? தீரனுக்கு புது இடம்னா கொஞ்சம் அலர்ஜி. அந்த பொண்ணுக்கு பக்குவம் பத்தாது. சின்ன பொண்ணு வேற. தாத்தா, எஸ்டேட் வீட்டுக்கு அனுப்புங்க. அங்கே தீரன் சேஃபாக ஃபீல் பண்ணுவான். அங்கேயா? ஆனால் அங்கே போனால் அவனுக்கு அவனோட அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுமே சிட்டி. அதெல்லாம் சரியாகிடும் தாத்தா. அதான் கூட அவன் மனைவி இருக்கா இல்லை? சரி, நான் தீரன்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் என்றவர், இப்போ வச்சிடுறேன் என கூறி அழைப்பை முடித்து கொண்டார். அணைந்த அலைபேசியை பெருமூச்சுடன் பார்த்திருந்த சிட்டி, இந்த தாத்தாவும் பேரனும் படு ஷார்ப்பு தான். ஆனால் இவங்க கண்ணிலேயே யாரோ மண்ணை தூவறாங்க, அது யாருன்னு தான் தெரியல என்றவன், இவன் வேற ஆழத்திடுங்கிறான்.
அவனுக்கு தான் ஆள் மனசில் பிரச்சனை. நீ அதை பெருசுப்படுத்த வேண்டான்னு சொல்கிறாரு. இதில் நான் யார் பேச்சை கேட்க என்றபடியே தன் இருசக்கர வாகனம் நின்றிருந்த இடம் நோக்கி நடந்தான். வண்டியை நெருங்கி அதன் மேல் ஏறி அமர்ந்தவன் அதை உயிர்ப்பிக்க சாவியை தேடிய நேரத்தில் மீண்டும் அவன் கைபேசி அலறியது. சிறிய சலிப்புடன் எடுத்தவன் தொடுதிரையில் தெரிந்த பெயரை கண்டு யோசனையுடன் அழைப்பை ஏற்றான். ஹலோ, குட் மார்னிங் சார். சொல்லுங்க மாதவன். சார், நீங்கள் அந்த மண்டபத்தோட சிசிடிவி சரிபார்க்க சொன்னீங்கல்ல? ஆமாம். அதில் சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். என்னது? சிசிடிவி வீடியோவை யாரோ டேம்பர் பண்ணியிருக்காங்க. வாட்? ஆமாம் சார். ஒரு 10-15 நிமிஷம் ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது. அதை டேம்பர் பண்ணியிருக்காங்க. சரி, நான் நேரில் வரேன், விளக்கமாக பேசுவோம். அப்புறம் இந்த விஷயம் வேறு யாருக்கும் இப்போதைக்கு தெரிய வேண்டாம். நாம் தீர விசாரிச்சுட்டு அடுத்து செய்ய வேண்டியதை யோசிப்போம். சரிங்க சார், வச்சிட்றேன் என்ற சிட்டி அழைப்பை முடித்து கொண்டு அலைபேசியை பாக்கெட்டில் போட்டான். தன் வாகனத்தை உயிர்ப்பித்தவன் அவ்விடம் விட்டு கிளம்பினான். அவன் வாகனம் குபுக் குபுக் என்று புகையை கக்கிவிட்டு சாலையில் பறந்தது. அவனையே கண்காணித்திருந்த ஒரு ஜோடி கண்களுக்கு சொந்தமான உருவம் அவன் நகர்ந்த இடத்தை அடைந்தது. அது தன் அலைபேசியை எடுத்து புலனத்தின் வழியே செய்தி ஒன்றை அனுப்பியது. சிட்டிக்கு ஏதோ ஆதாரம் கிடைச்சிருக்கு என்ற செய்தியை வாசித்த எதிர்ப்புறமிருந்து காட்டமான கேள்விகள் வந்து வரிசையாக விழுந்தன. ஆதாரமா? எங்க? எதை கோட்டை விட்ட? உன்னால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக செய்ய முடியல. செஞ்சிடுறேன்னு சொல்லி பணத்தை மட்டும் கறந்துடுற. உன் மனசில் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? கிடைச்ச நல்ல நல்ல சந்தர்ப்பம் எல்லாம் கை நழுவி போச்சு. இனி எப்போ அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்குமோ தெரியல. நீ எதுக்கும் லாயக்கில்லை. இனி உன்னை நம்பினா வேலைக்கு ஆகாது. நானே தான் ஏதாவது பண்ணணும் என்று வந்து விழுந்த வார்த்தைகளை வாசித்தபடியே நடந்த உருவம் இப்படி ஒரு பதில் அனுப்பியது. அவன் தாத்தா ஹனிமூன் அனுப்ப போகிறாராம். அதுவும் நமக்கு தோதான இடத்துக்கு. அவனோட அப்பா அம்மா போன இடத்துக்கு இவனையும் அனுப்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. தீரன் ஒன்றும் மித்ரன் அளவுக்கு தன்மையானவன் இல்லை. எல்லோரையும் நம்ப. இப்போ நடந்த விஷயத்தையே அவன் தோண்டி துருவ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு உண்மை தெரியறதுக்கு முன்னாடி நாம் காரியத்தை முடிக்கணும். இல்லைனா நாம் நினைக்கிறது இந்த ஜென்மத்தில் நடக்காது. எல்லாம் சரியாக நடக்கும், நீ கவலைப்படாதே. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரி, ஏதோ ஆதாரம் கிடைச்சதா சொன்னையே, அது என்னன்னு பாரு. நான் அப்புறம் பேசுகிறேன். இனி நானா மெசேஜ் அனுப்புகிற வர நீ அனுப்பாதே என்ற செய்தி அனுப்பப்பட்டதும் சில நொடிகளுக்குள்ளாகவே பேசிய அனைத்து உரையாடல் பகுதிகளும் அளிக்கப்பட்டது. அந்த உருவம் அலைபேசியை தன்னிடத்தில் பத்திரப்படுத்தி கொண்டு அவ்விடம் நீங்கியது. அத்தியாயம் 18. மாலை மங்கும் நேரம் தொடங்கியிருக்க சோபாவில் அமர்ந்து மாலை நேர சிற்றுண்டியை கொறித்து கொண்டிருந்த மைத்திலியை நெருங்கினார் ராஜேந்திரன். அம்மாடி மைத்திலி என்றவர் அழைப்பு குரலுக்கு நிமிர்ந்தவளிடம், மணி 6 போகுதுமா, முகம் கழுவி பூஜை ரூமில் விளக்கேத்துமா என்றார். அதை கேட்டவள் வெங்காய பக்கோடாவை மென்று விழுங்கியபடியே, நானா தாத்தா என்றிட, இப்போ இந்த வீட்டு மருமக நீதாம்மா. அப்போ நீதானே விளக்கேற்றி சாமி கும்பிடணும். உன் அத்தை, அதாவது தீரனோட அம்மா இருந்தவரை அவ தான் தினமும் விளக்கேற்றுவா. ஓ, அப்போ நானும் தினமும் இதை செய்யணுமா? ஆமாம்மா. சரி தாத்தா, பண்ணுறேன் என்றவள் கையில் வைத்திருந்த பலகாரத்தட்டை அவ்விடம் இருந்த டீப்பாய் மேல் வைத்துவிட்டு தன் அறைக்கு சென்று, அதாவது தீரனின் அறைக்கு சென்று முகம் கழுவி ரெஃப்ரெஷ் செய்து வந்தாள். பூஜை அறை நுழைய போக அங்கே காவ்யா விளக்கேற்ற தயாராக தீக்குச்சியை பற்ற வைத்திருந்தாள். ஒரு நிமிஷம் இருங்க என்றபடியே அவளை நெருங்கிய மைத்திலி காவ்யா கரம்தனில் பிடித்திருந்த தீக்குச்சியை வாங்கி விளக்கில் வைக்க போக காவ்யா அதை தட்டிவிட்டு, என்னடி பண்ணுற என்று கொதிப்புடன் கேட்டாள். ஏன் இப்படி கத்துறீங்க ஆண்டி? தாத்தா தான் என்னை விளக்கேற்ற சொன்னார், அதை தான் செய்ய வந்தேன் என்றாள் காவ்யா. கரத்தில் இருந்த தீப்பெட்டியை வாங்கி மற்றொரு தீக்குச்சியை எடுத்து பற்ற வைக்க போக காவ்யா கோபத்துடன் அவள் கரத்தில் இருந்த தீப்பெட்டியை பறித்து கொண்டு மைத்திலியை கீழே தள்ளிவிட்டாள். அம்மா என்ற அலறலுடன் கீழே விழுந்த மைத்திலியின் குரல் கேட்டு அவ்விடம் விரைந்தார் ராஜேந்திரன். என்னம்மா, என்னாச்சு என்றவர் குரலுக்கு நிமிர்ந்த மைத்திலி தரையில் அமர்ந்தபடியே, இவங்க என்னை பிடிச்சு கீழே தள்ளிட்டாங்க தாத்தா என்று புகார் பத்திரம் வாசித்தாள். காவ்யா, என்னது? மைத்திலி எதுக்கு தள்ளிவிட்ட? அப்பா, இத்தனை நாளும் இந்த வீட்டில் விளக்கேற்றினது நான் தானே. இன்னைக்கு இவ அந்த உரிமையை என்கிட்ட இருந்து பறிக்க பார்க்கறா என்று கொதிக்கும் குரலில் பேசினாள் காவ்யா. பைத்தியமா நீ? அப்பா, நீ இந்த வீட்டு பொண்ணு, ஆனால் மைத்திலி இந்த வீட்டு மருமகள். உன் அம்மாவுக்கு அப்புறம் உன் அண்ணிக்கு அப்புறம் மைத்திலி. இதுதான் இந்த வீட்டு முறை. உன் அம்மா இருந்ததுக்கப்புறம் உன் அண்ணி வரும் வரை நீ விளக்கேற்றினது சரி. அதுக்கப்புறம் அண்ணிக்கிட்ட பொறுப்பு போச்சு. அது மாதிரி தான் இப்போவும் மைத்திலிக்கிட்ட அந்த பொறுப்பை நீ கொடுக்க வேண்டிய காலம் வந்துடுச்சு. என்னப்பா பேசுகிறீங்க? அப்போ எனக்குன்னு எந்த உரிமையும் இந்த வீட்டில் இல்லையா? ஒருத்தங்க இடத்தை ஏதோ ஒரு வகையில் நிரப்பற அர்த்தமற்ற பொருளா நான் என்று விசுமலுடன் கேட்டாள் காவ்யா.
நான் அப்படி சொல்லலை காவ்யா. நீ தப்பாக அர்த்தம் எடுத்துக்காதே. நீ இந்த வீட்டு பொண்ணு. அந்த உரிமை உனக்கு காலத்துக்கும் இருக்கும். ஆனால் பொறுப்பு இந்த வீட்டு மருமகளை தானே சேரணும். நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணுங்களுக்கு என்ன மதிப்பு தரோமோ அதே மதிப்பை வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணுக்கும் தரணும். என் பிறந்த வீடு என் உரிமை அப்படின்னு வீட்டு பொண்ணு காலத்துக்கும் சொன்னால் அந்த வீட்டு ஆண் வாழ முடியாதுமா, புரிஞ்சிக்கோ என்றவர் கூற, இவளை நம்பி இந்த வீட்டு பொறுப்பை தரப்போறீங்களா? அப்போ இந்த வீடு விளங்கின மாதிரி தான். காவ்யா, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? தீரன் ஒருவேளை அந்த சாருவை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நீங்கள் சொல்கிற மாதிரி பொறுப்பை தூக்கி அவகிட்ட தந்திருக்கலாம். இவளையெல்லாம் நம்பி இந்த குடும்ப பொறுப்பை தர முடியாது. முட்டாள்தனமாக தான் இருக்குது நீங்கள் பேசுகிறது. சரியான தூங்கு மூஞ்சி இவ. காலையில் இவ அம்மா அப்பா அக்கான்னு வந்துட்டு போனதுக்கப்புறம், தீரன் ஆஃபீஸ் கிளம்பினதுக்கப்புறம் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு ரூமுக்கு போனவ தான் இப்போ சாயந்தரம் 4 மணிக்கு தான் எந்திரிச்சு வந்தா. நடுவில் 4 தடவை ஆள் அனுப்பினேன் இவளை எழுப்ப. மகாராணி எந்திரிக்கவே இல்லை. தூங்கும்போது இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டா போல தெரியுது. தூங்கி எழுந்து வந்ததும் பசிக்குதுன்னு சொல்லி ஒரு தட்டு நிறைய தீனியை போட்டு சாப்பிட்டா. அப்புறம் ஒரு காஃபி, ஒரு தட்டு பக்கோடா வேற. இவளை நம்பி தீரனோட வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னு பார்த்தா இப்போ இந்த வீட்டோட பொறுப்பை வேற தரேன்னு சொல்கிறீங்க. எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு என்று குதிப்புடன் பேசிய காவ்யா, அவள் பேசியதை கேட்டிருந்த மைதிலியின் முகம் வாடி போனது. தரையில் அமர்ந்திருந்தபடியே, ஆண்டி, நான் தூங்கு மூஞ்சியெல்லாம் கிடையாது. அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்த பிறந்து ஹாஸ்பிட்டல் வீடுன்னு மாறி மாறி இருந்ததால் சரியாக தூங்கவே இல்லை. கல்யாணத்தை வேற உடனே வச்சிட்டீங்க. அதான் தொடர்ச்சியாக சரியாக தூங்காததால் இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிட்டேன். அதுக்கு ஏன் இப்படி பேசுகிறீங்க? உங்களுக்கு விளக்கேற்றணுன்னா நீங்களே ஏற்றிக்கோங்க. நான் தாத்தா சொன்னாருன்னு தான் வந்தேன். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை என்றிட, வாயப்பாரு, நீ என்னடி என்ன அப்ஜெக்ட் பண்ணுறது? தூங்கு மூஞ்சி, எப்படி சப்பானி போட்டு உட்கார்ந்துருக்கா பாரு. நீயே விளக்கேத்து என்ற காவ்யா கடுத்த முகத்துடன் தீப்பெட்டியை அவள் மேல் தூக்கி போட்டுவிட்டு பூஜை அறை நீங்கினாள். அவளை வெறித்திருந்த மைதிலி, தாத்தா, அவங்க தானே இத்தனை வருஷமாக இந்த வீட்டையும் உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டது. இனியும் அதை அவங்களே செய்யட்டும். பாவம், அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்றபடியே எழுந்து நின்றாள். புதுசாக ஒரு உறவு உள்ளே வரும்போது தன் உரிமை போயிடுமேங்கிற பயம் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்யும் மைதிலி. அதுக்காக அதையே தொடர விடக்கூடாது. இது உன் உரிமை, நீ தான் இதை செய்யணும். போய் செய். அப்புறம் என் பொண்ணு உன்னை திட்டினதை மனசில் வச்சுக்காதே. அவளுக்கு தீரன் மேலே பாசம் அதிகம். அவனுக்காகவே வாழ்ந்துட்டா. எங்கே நீ அவனுக்கு பொருந்தாமல் போயிடுவியோங்கிற பயத்தில் உன்னை 2 வார்த்தை சேர்த்து பேசுகிறா. நீ ஒன்றும் நினச்சிக்காதே என்றிட மைதிலியிடம் நீண்ட மௌனம். அவ சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று ராஜேந்திரன் கூறவும், ஐயோ தாத்தா, என்ன நீங்கள், நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கல என்று அவசரமாக மறுத்தாள். அப்போ விளக்கேத்துமா என்றவர் கூறவும் மனதில் சங்கடத்தை மறைத்து முகத்தில் புன்னகையை படர வைத்து பூஜை அறை நுழைந்து விளக்கேற்றி இறை வழிபாட்டை செய்து முடித்தாள் மைதிலி. உணவு மேஜை நாற்காலியில் அமர்ந்து இதை பார்த்திருந்த காவ்யா, பொறுப்பை கொடுக்கணுமா? கொடுக்கறேன். நான் கொடுக்கிற பொறுப்பில் இவளே இந்த வீட்டை விட்டு தெரிச்சு ஓடிடுவா என்று மனதில் கருவி கொண்டாள். அவ்வேளை பணி முடித்து ஆதிரன் இல்லம் திரும்பினான். அவனை கண்டதும் கவலை, பயம், நாணம் என்ற கலவையான உணர்வுகள் வந்து மைதிலியின் மனதை பீடித்து கொண்டது. அவள் நாணத்துடன் பூஜை அறை வாயிலேயே நின்றுவிட்டாள். தாத்தாவோ, மைதிலி, தீரன் வந்தாச்சு பாருமா என கூறி தீரனை நெருங்கினார். பரவாயில்லையே, சீக்கிரம் வந்துட்டியே. இன்னைக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு தாத்தா, அதான் என்றவன் தன் அறை செல்ல எட்டு வைக்க, நிஷாந்த் வரலையா தீரா என்று வினவினாள் காவ்யா. அவன் வெளியே போயிருக்கான் அத்தை, நைட் 10க்குள்ளே வந்துடுவான் என்று விட்டு விறுவிறுவென படிகளில் ஏறினான் ஆதிரன். மைதிலி அமைதியாக நின்றிருப்பதை கண்ட ராஜேந்திரன், மைதிலி போமா என்றார் கனிவாக. தயக்கம் கலைந்து மாடிப்படிகளில் கால் வைத்தாள் மைதிலி. அவ்வேளை காவ்யா, அப்பா, உங்கள் பொறுப்பான பேத்திக்கிட்ட தீரனுக்கு காஃபி கொண்டு போக சொல்லுங்க என்றாள். அதை கேட்ட ராஜேந்திரன், அவனுக்கு காஃபி வேணும்னா அவனே கேட்டிருப்பான் காவ்யா. மைதிலி, நீ போம்மா, அவன் காஃபி கேட்டால் இன்டர்காமில் சொல்லு, ரூமுக்கு காஃபி வரும் என்று விட்டு சோபாவில் அமர்ந்து கொண்டார். இந்த வீட்டில் எனக்கு மரியாதை மருந்துக்கும் இல்லை என்று சத்தமாக முனகிய காவ்யா தன் அறை சென்று கதவை படாரென அரைந்து சாத்திவிட மைதிலி தயங்கியபடி மாடிப்படிகளில் நின்றிருந்தாள். அந்நேரம் மைதிலி என்று பெருங்குரல் கொடுத்தான் தீரன் அறையிலிருந்து. சடசடவென படிகளில் ஏறியவள் நொடியில் மூச்சிறைக்க அவன் முன் சென்று நின்றாள். வந்துட்டேங்க, சொல்லுங்க என்றவள் வார்த்தைகளை கேட்டவன் மார்பில் அவள் மூச்சுக்காற்று பட்டு அவள் வந்த வேகத்தை கூறிப்போனது. ஓடி வந்தியா? இல்லை, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே வந்தேன் என்றவள் கூற அவன் முகம் லேசாக மலர்ந்து விட்டது. என்ன சொன்ன என்றான் மலர்ச்சியை தன் உள் மறைத்து கோபத்துடன். சும்மா சொன்னேன், அது வேகமாக படியேறி வந்தேனா, அதான். பெட்டில் படுத்து தூங்குனியா?
ஆமாம், ஏன் இப்படி கேட்குறீங்க? நான் பெட்டில் படுக்கக்கூடாதா? ஆனால் நேற்று நான் இங்கே தானே படுத்திருந்தேன். ஒருவேளை நீங்கள் இருக்கும்போது உங்கள் கூட இருக்கும்போது தான் இங்கே படுக்கணுமா என்றவள் கேட்க, அவளை நெருங்கி போனவன் அவள் இடையை பிடித்து தன்னருகே இழுத்தான். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம, கேள்வி கேட்குறவங்கள எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்படி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை தந்துருவேன் என கூறி அவள் இதழ்களை சிறைப்பிடிக்க, அவளுக்கு அது பழக்கமானதில் அவன் இழுவைக்கு இயல்பாக இசைந்து போனாள். சில கணங்களில் இதழ் சிறையை விடுவித்தவன், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடி என்றிட, ஆமாம் தூங்கினேன். 3 வாரமாகவே நான் சரியாக தூங்கலை. அதான் ரொம்ப டயர்டாக இருந்ததால் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். இப்போ தான் உங்கள் அத்தை என்னை தூங்கு மூஞ்சி தீனி பண்டாரன்னு சொல்லி திட்டினாங்க. அடுத்து நீங்களும் அதையே சொல்ல போகிறீங்க. சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் என்றவள் கூற வந்ததை கூறாமல் நிறுத்திவிட்டு, இனிமே உங்கள் பெட்டில் நீங்கள் இல்லாத நேரத்தில் நான் தூங்க மாட்டேன். இந்த முறை மன்னிச்சிடுங்க என்றாள் நாத்தழுத்தழுக்க. அதை கேட்டவன் மனம் சுணங்கியது. நான் அப்படி சொல்ல வரல மைதிலி. தூங்கி எழுததும் பெட்ஷீட்டை சரியாக மடித்து வச்சிடு. இது இப்போ என் காலை தட்டி விட்டுடுச்சு. இந்த ரூமில் எந்த பொருளை எடுத்தாலும் அதை அதே இடத்தில் திரும்பவும் வச்சிடு. எனக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும். அதை சொல்ல தான் கேட்டேன் என்றான் அழுத்தமாக. அவன் கூறியதின் பொருள் உணர்ந்தவளாக, சாரிங்க, நான் யோசிக்காமல் விட்டுட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பெட்ஷீட்டை இப்படி மடித்து வச்சிடுறேன் என்றவள் அவனை நீங்கி படுக்கைக்கு செல்ல முனைய, எங்கே போற என்றான் அவன் அவளை இழுத்து பிடித்தபடி அவசரமாக. பெட்ஷீட் மடிக்க? அப்புறம் மடிச்சுக்கலாம் என்றவன் கரங்கள் அவளை அள்ளி அணைத்து கொண்டது. அவள் உடல் சிலிர்த்து போனாள். அச்சத்தில் மேலனத்துடன் ஒட்டி கொண்டதில் மைதிலி பேச்சற்ற பாவையானாள். அத்தியாயம் 19. அவன் அருகே மடங்கி கிடந்தாள் மைதிலி. அவன் கரம் அவளை ஆதரவாக தழுவியிருந்தது. அவள் முனகல் குரல் அவனை சங்கடப்படுத்தியது. மைதிலி என்று அன்புடன் அழைத்து அவள் உறக்கம் கலைக்க முனைந்தான் தீரன். முழு உறக்கத்தில் இல்லாத அவளும் அவன் அழைப்புக்கு கொட்டினாள். உன்னால் ரொம்ப முடியலனா நான் வேணா டாக்டரை வர சொல்லவா? வேணாம், இது ரெகுலர் பெயின் தான் என்று முனகலாக கூறினாள். அவன் மனம் அதை ஏற்க மறுத்தது. நேற்றைய இரவின் நடுப்பகுதியில் உறக்கம் கலைந்து எழுந்த மைதிலி தீரனின் அழைப்பிலிருந்து விலகி போக முனைய தீரனின் உறக்கம் கலைந்து விட்டது. என்னாச்சு மைதிலி, எங்கே போற என்றவன் கேட்க, வாஷ்ரூம் போகணும் என்றாள் தயக்கமாக. முறுவலுடன் அவளை விடுவித்தவன் புரண்டு படுத்துக்கொண்டே, அங்கே போயிட்டு கரப்பாம்பூச்சி இருக்குன்னு கத்தாத என்றான். அதை கேட்டவள் பதில் கூறாமல் எழுந்து சென்று விட்டாள். நீண்ட நேரமாகியும் அவள் வராமல் இருக்கவும் தீரன் எழுந்து குளியலறை அருகே சென்று அவளை அழைத்தான். மைதிலி, பாத்ரூம்லையே தூங்கிட்டியா என்ன என்ற வினாவுடன் கதவை தட்ட அது திறந்து கொண்டது. அவனை எதிர்கொண்டவள், இல்லை, அது குளிச்சுட்டு வந்தேன், அதான் இத்தனை நேரம் என்றிட அவன் கரம் அவளை தொட்டு பார்த்தது. இந்த நேரத்தில் எதுக்கு குளிச்ச? அதுவும் தலைக்கு குளிச்சிருக்க, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு என்றவன் குரலில் உரிமையான கோபம் தெரிந்தது. இல்லை, அது பீரியட்ஸ் ஆகிட்டேன், அதான். ஓ, அதுக்கு இப்போவே குளிக்கணுமா என்ன என்றவன், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே என்றான் தன்மையாக. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி தலையை உலர்த்து, இப்படியே வந்து தூங்கிடாத, அப்புறம் தலைவலி வரும் என்றவன் அவள் தோலை அணைத்தபடி பிடித்து கொண்டு உடை அலங்கார கண்ணாடி அருகே சென்று நின்றான். ட்ரையர் போட்டிருப்பல என்றவள் கூறவும் அவளை விடுத்து மஞ்சத்தில் சென்று அமர்ந்தான். அவள் கேசத்தை உலர்த்த தொடங்கினாள். இப்படி நடு சாமத்தில் குளிக்கணும்னு அவசியம் இல்லை மைதிலி. இல்லை, அது நான் தனியாக இருந்தால் எப்படி வேணா இருக்கலாம். உங்கள் கூட இருக்கும்போது உங்களுக்கு இது அசௌகரியம் தரலாம்ல, அதான். அம்மா கூட இப்படித்தான் சொன்னாங்க, அதான். அதுக்காக உடம்பை கெடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் காமனான விஷயந்தான். என் கூட ஒரு பொண்ணு ஸ்டே பண்ண வரானா அவளோட உடல்நிலையை நானும் புரிஞ்சு தான் நடந்துக்கணும். எனக்கும் சென்ஸ் இருக்குது. உன்னை ஹர்ட் பண்ணிட மாட்டேன். ஐயோ, நான் அப்படி சொல்லலை. நீ எப்படி சொல்லியிருந்தாலும் சரி, நான் என் தரப்பை சொல்கிறேன். என் தாத்தா தன்னோட குருட்டு பேரனுக்கு எங்கே கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு பயந்து பேரம் பேசி கல்யாணத்தை முடிச்சிட்டாரு தான். நீங்களும் உங்கள் சூழ்நிலைக்காக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க தான். ஆனால் அதுக்காக நான் வில்லன் இல்லை, எதையும் புரிஞ்சிக்காத சைக்கோவும் இல்லை. இப்படி நடுராத்திரி குளித்து என்னை இன்சல்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. சொன்னால் புரிஞ்சுப்பேன். ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? நான் இப்போ என்ன உங்களை இன்சல்ட் பண்ணிட்டேன்? எனக்கு ஒரு இயற்கை நிகழ்வு நடந்திருக்கு. அது உங்களை எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாதுன்னு நினச்சேன், அவ்வளவுதான். சும்மா எல்லாத்துக்கும் கல்யாணத்தை இழுக்காதீங்க. நீ கூட தான் நேற்று பேச வந்த. ஆமாம், பேச வந்தேன். ஆனால் பேசலைல்ல. நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? அப்படித்தான் பேசுவேன். உன்னோட சரியான இம்சையாக இருக்கியா என்றவள் கூற, என்ன சொன்ன? இம்சையாக இருக்குன்னு சொன்னேன். உன்னோட ஒருமையில் பேசுகிற வேலையெல்லாம் வச்சிக்காத மைதிலி. அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வரத்தான் செய்யும். உன் கொழுப்பு இன்னும் அடங்கலல்ல, அது என் கூடவே பிறந்தது என்றவள் கூறிவிட்டு ட்ரையரை அணைத்து விட்டு கூந்தலை முடி போட்டாள். நான் இப்போ எங்கே தூங்க? அம்மா தனியாக படுத்துக்க சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
நான் வேணா அந்த சோபாவில் படுத்துக்கவா என்றிட, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, இங்கேயே தூங்கு என்றவன் தன்னிடத்தில் சாய்ந்து கொள்ள அவனுக்கு மறுபக்கம் சென்று விட்ட உறக்கத்தை தொடர்ந்தாள். நேரம் கரையத் தொடங்கியிருந்தது. தீரனும் விட்ட உறக்கத்தை தொடர்ந்திருந்தான். திடீரென அவள் குரல் முனகலாக அவன் காது அருகே கேட்கத் தொடங்கி அவன் தூக்கத்தை களவாடி சென்றது. மைதிலி, என்னாச்சு? ஏன் புலம்புற? நான் அப்படித்தான் புலம்புவேன். என்னை தனியாக விட்டுடுங்க, இல்லைன்னா உங்கள் தூக்கம்தான் கெட்டு போகும் என்று உறக்க கலக்கத்தில் பேசினாள். அவனிடம் பதில் இல்லை. அவளும் முனகலுடனே உறங்கிக் கொண்டிருந்தாள். விடியல் வந்து விட்டது. நினைவூட்டி அலறி நேரத்தை உணர்த்தி போனது. அப்போதும் அவள் முனகல் குறையவில்லை. எனவே தான் மேலே கூறிய மருத்துவரை அழைக்கும் யோசனைக்கு போனான். அவளோ அதை மறுத்துவிட யோசனையுடன் தன் அலைபேசியை எடுத்தான். கால் கண்மணி என்றவன் குரல் பதிவு கேட்டு அழைப்பு சென்றது கண்மணிக்கு. காலை வேளை தீரனிடமிருந்து அழைப்பு வரவும் கண்மணி பதறியபடி அழைப்பை ஏற்றார். ஹலோ தம்பி, சொல்லுங்க, எதுவும் பிரச்சனையா என்றவர் பதட்டம் நிறைந்த குரல் அவனை சற்றே நிதானமாக பேச தூண்டியது. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மைத்திலிக்கு பீரியட்ஸ் வந்திருக்கு போல. நைட்டிலிருந்து முனகிக்கிட்டே இருக்கா. அவளை ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிகிட்டு போகணுமான்னு தெரியலை. இங்கே வரீங்களா அவளை பார்க்க என்றான் பொறுமையாக. ஹா என்று மூச்சை இழுத்து விட்ட கண்மணி, இந்த மாதிரி நேரத்தில் அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி வரும் தம்பி. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் புலம்புவா. மற்றபடி டாக்டர்கிட்ட காட்டுற அளவு பெரிய இஷ்யூ இல்லை. அவன் நேத்தே சொன்னான் டேட் நெருங்க போகுதுன்னு. நான் அவகிட்ட எப்படி இருக்கணும்னு பக்குவமாக சொல்லிட்டு தான் வந்தேன். அவள் கொஞ்சம் துடுக்காக பேசுவாளே தவிர பொறுப்பாக தான் நடந்துப்பா. உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி எதுவும் நடந்துக்க மாட்டா என்றார் கண்மணி. அதை கேட்டவன் சில கணங்கள் பதில் பேசவில்லை. பின் சரி நான் வச்சிடுறேன் என கூறி அழைப்பை முடித்து கொண்டான். அவன் செவிகளில் இப்போதும் அவள் முனகல் குரல் கேட்டது. எனவே தன் குடும்ப மருத்துவரை அழைத்து பேசினான். அவன் கூறியதை கேட்ட மருத்துவரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, போதுமான ஓய்வும் ஆரோக்கியமான உணவும் கொடுத்தால் போதும் என்று விட அவன் மனம் சற்றே சாந்தப்பட்டது. நேரம் நகரவும் அவன் சென்று குளித்து உடைமாற்றி தயாரானான். காலை வேளை காஃபி வந்து அரைக்கதவை தட்டியது. அவன் சென்று திறக்க காவியா நின்றிருந்தாள். அத்தை நீங்களா என்றபடியே காஃபி ட்ரேயை வாங்கியவனிடம், நான் தான் தீரா, உன் மனைவி தான் இனி இந்த வீட்டு மகாராணியாம். அவகிட்ட தான் இந்த வீட்டு பொறுப்பை உன் தாத்தா தரப்போறாராம். அதான் அவளுக்கு பொறுப்பை கற்றுத்தர தயாராக வந்திருக்கேன். அவள் இன்னும் எந்திரிக்கலையா? எழுப்பிவிடு, நான் என் கூட கூட்டிக்கிட்டு போகிறேன் என்று காவியா கடுமையும் மென்மையும் கலந்த கலவையான குரலில் கூறிட தீரன் முகம் சற்றே சுருங்கினான். அத்தை, அவளுக்கு பீரியட்ஸ் வந்திருக்கான், ரொம்ப டயர்டாக இருக்கா போல. பொறுப்பு அது இதுன்னு இப்போ அவளை தொல்லை பண்ண வேண்டாம்னு தோணுது. ஓ, வந்த அடுத்த நாளே வீட்டுக்கு தூரம் ஆகிட்டாளா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு என்று நக்கலாக பேசியவர், நம்ம வீட்டில் இந்த மாதிரி நேரத்தில் கிச்சன் பக்கமும் பூஜை ரூம் பக்கமும் பொண்ணுங்களை அலோ பண்ண மாட்டோம். அவகிட்ட சொல்லிடு தீரா, அப்புறம் அதுக்கும் ஒரு பக்கத்துக்கு வாக்குவாதம் பண்ண போறா என்று கீழே செல்ல நடையை கட்டினார். ஒரு கணம் அமைதியாக நின்றிருந்த தீரன் அறை திரும்ப மைதிலி உறக்கம் கலைந்து எழுந்து அமர்ந்திருந்தாள். அவள் முகம் சோர்ந்திருந்தது. அது அவனுக்கு தெரியாத காரணத்தால், மைதிலி, காஃபி வந்திருக்கு, குடிக்கிறியா என கேட்டு அவளை நெருங்க அவன் வசம் இருந்த காஃபி ட்ரேவில் இருந்து ஒரு கோப்பையை எடுத்து கொண்டாள் மைதிலி. தேங்க்ஸுங்க. எழுந்துட்டியா? உங்கள் அத்தை இந்த கத்தினா எந்திரிக்காமல் இருக்க முடியுமா? என் அத்தை தேவையில்லாமல் பேச உனக்கு அனுமதி இல்லை. அவங்க மட்டும் என்ன பேசலாம், அதுக்கு அவங்களுக்கு அனுமதி இருக்குது. அவங்க பெரியவங்க, கொஞ்சம் அடமெண்ட், அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக நீ வாய்க்கு வாய் பேசக்கூடாது. எல்லோரும் என்னையே அடக்குங்க என்றவள், நீங்கள் என் அக்காவையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம். அவளுக்கு தான் நெளிவா சுழிவா பேசவும் நடந்துக்கவும் தெரியும் என்றவள் கூறவும், ஓ அப்படியா, இப்போ மட்டும் நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவளுக்கும் தாலி கட்டிடுறேன். அவளும் நீயுமா சேர்ந்து இந்த குடும்ப பொறுப்பை பார்த்துக்கோங்க என்றான் தீரன் காஃபியை ருசித்தபடியே. ஆசை தோசை, உங்களுக்கு கொடுத்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. இனிமே அதெல்லாம் நடக்காது. சாருக்கு 2 பொண்டாட்டி வேணுமாமே? இப்படியெல்லாம் பேசுனீங்க, உங்களை போலீஸில் பிடிச்சு கொடுத்துடுவேன். யாரு நீ? என்ன போலீஸில் பிடிச்சு கொடுப்ப பார்க்கலாமா? இதுக்காகவே உன் அக்காவை மடக்கறேன் பாரு என்றவன் கூறவும் அவள் வெகுண்டெழுந்து அவன் அருகே வந்தாள். உயரம் போதவில்லை ஆதலால் அருகே இருந்த சிறிய மேஜை இருக்கையை இழுத்து அவன் அருகே போட்டு அதன் மேல் ஏறி நின்று அவன் டிஷர்ட்டின் முன்பகுதியை கொத்தாக பிடித்து நேருக்கு நேராக பார்த்தாள். அவள் செய்கையை உணர்ந்து ரசித்தபடியே தீரன், என்னடி பண்ற என்றிட, இங்கே பாருங்க, எப்போ இந்த மைதிலி கழுத்தில் தாலி கட்டினீங்களோ அப்போவே நீங்கள் இவளுக்கு சொந்தமாகிட்டீங்க. இதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் வேற யாராவது இருந்திருந்தா கூட மைதிலி அதை விட்டுடுவா. இனிமே அவளை தவிர வேற யாரும் வரக்கூடாது. வந்தா என்னடி பண்ணுவ என்றவன் அவள் இடையில் கரம் பதித்து கேட்க, வந்தா மர்டர் பண்ணிடுவேண்டா. யாரை? குறுக்க வர்றவங்கள.
அது உன் அக்காவாக இருந்தால் கூடவா? என் அக்கா என் வாழ்க்கையில் குறுக்க வரமாட்டா. அவளுக்கு என் மேலே பாசம் அதிகம். ஓஹோ என்றவன் அவள் நாசியில் நாசி உரசியபடியே, அப்போ எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதா என்றிட, கிடைக்காது. உனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த மைத்திலி மட்டும்தான் என்றாள் அழுத்தமாக. அவள் உரிமை போராட்டத்தை கேட்டவன் மனம் குளிர்ந்து போனது. அத்தியாயம் 20. அவள் உரிமையுடன் பேசுவதும் தன்னை அவள் சொந்தம் கொண்டாடுவதும் அவன் மனதில் அவள் மீதான நேசத்தை தூவியது. ஆனால் அவன் அதை வெளிக்காட்டாமல், நானே என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேனே என்றான் வம்பு செய்யும் தோரணையில். நான் உங்களுக்கு மண்ணா? இல்லையா பின்ன? இப்படி எதிர்த்து பேசிக்கிட்டே இருக்க. எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது தெரியுமா? பொல்லாத பாரம்பரியம். கற்காலங்க மனுஷங்க மாதிரி. பீரியட்ஸ் ஆனால் கிச்சனுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறது. இன்னும் என்னென்ன இருக்கோ தெரியலை. உங்களை கட்டிக்கிட்டு நான் தான் என் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் புலம்புறீங்க. காலை கொடுமடா சாமி. ரொம்ப பேசுகிறடி நீ. உன்னை மாதிரி ஒரு நீர் பூசணிக்கு என்ன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன் கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். யார் ஹேண்ட்ஸம்? யோ, நீ ராட்சசனோட மறு உருவம் யா. உன் தோளில் ஒரு பெரிய மலையையே ஏற்றி வைக்கலாம். நெஞ்சா இது? பாறாங்கல்லுயா. கையப்பாரு, ஏதோ ஒரு பெரிய மரத்தோட கிளை மாதிரி நீளமாக இருக்குது. இதில் அங்கங்கே புசு புசுன்னு எலிக்குட்டி மாதிரி இறுக்கமான மசில்ஸ் வேற. 6 அடி கிங்காங் மாதிரி இருந்துக்கிட்டு சாருக்கு ஹேண்ட்ஸம்னு சொல்கிறத பாரு. யாரை பார்த்துடி 6 அடி கிங்காங்னு சொன்னேன்? உன்னை பார்த்து தான் மிஸ்டர் என்றவள் அவன் நாசியை பிடித்து திருகி இடவலமாக ஆட்டி வைக்க அவள் விரல் பிடித்து தன் பற்களுக்கு இடையில் வைத்தான் தீரன். ஐயோ, கடிச்சிடாத, எனக்கு என் விரல் வேணும் என கூறி துள்ளி விழுந்தவள் நகர இருக்கை அசைந்து அவளை கீழே விழ வைக்க முனைந்தது. அம்மா என்ற அலறலுடன் அவள் நழுவப் போக அவன் கரம் அவளை லாவகமாக பற்றி கொண்டது. பார்த்துடி, உடம்பு சரியில்லாதவ மாதிரியாக நடந்துக்கிற. ராத்திரி எல்லாம் உனகியே என்னை சாவடிச்சனா இப்போ பேசியே சாவடிக்கிற. அவளோ அவன் பிடித்து நிறுத்திவிட்ட திருப்தியில், பரவாயில்ல, நீ கிங்காங் மாதிரி இருக்கிறது கூட நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முரட்டு மனுஷன் என் கூட இருந்தா என் பின்னாடி சுற்றி வம்பு பண்ணுறவங்க யாரும் இனி தொல்லை பண்ண மாட்டாங்க என்றிட, நேற்று என்னை காவல் காக்க சொன்ன, இப்போ என்னடானா பாடி கார்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்கிற. என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்க? நான் பெரிய வியாபார காந்தம்டி. என்ன போய் சாரே, ஊருக்கே ராஜாவாக இருந்தாலும் பொண்டாட்டிக்கு புருஷன் தானே. அவளை பார்த்துக்கிறது அவன் வேலை தானே. அதுவும் போக நீங்கள் பிஸ்னஸ் காந்தம்னா நான் யார்? பிஸ்னஸ் காந்தத்தோட ஒய்ஃபு. அப்போ எனக்கும் சேம் பவர் தானே. ஸோ ஈக்குவலாக தான் இருக்குது. சங்கடப்படாதீங்க. உன்னை இப்போ எதுவும் பண்ண முடியாதபடி ஒரு சூழ்நிலை இருக்குது பாத்தியா? அதனால் நீ இப்போ தப்பிச்ச. இந்த சூழ்நிலை மாறும்ல, அதுக்கப்புறம் இருக்குது கச்சேரி. பாட்டு கச்சேரியா? நான் கூட நல்லா பாடுவேன். ஓ என்று அவள் தன் குரலை வளைத்து பாட முனைய அவளை கரம் தனில் தூக்கி மெத்தையில் அமர வைத்தவன், நீ கெஸ்ட் ரூமுக்கு போய் கச்சேரிக்கு ப்ராக்டிஸ் பண்ண, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், கமல் வந்துடுவான் என்றான் நேரம் கழிவதை அறிந்தவனாக. நான் கெஸ்ட் ரூம் போகணுமா? அப்போ இனிமே நான் அங்கே தான் தங்கணுமா? மைத்திலி, நேரமாகுதுடி, வம்பு பண்ணாத. கமல் வந்து என்னை க்ரூம் பண்ணணும். அப்போ நீ இங்கே இருந்தால் நல்லா இருக்காது. நீயும் ரெஸ்ட் எடுக்கணுமேங்கிற அக்கறையில் சொன்னேன். அக்கறையா? என் மேலையா? மைத்திலி, சரி நீங்கள் ரெடியாகுங்க. நான் உங்களை அந்த கமலையோ தொல்லை பண்ண மாட்டேன். சமத்தாக இருக்கிறேன். நீ இங்கே இருக்க வேணாம், வேறு ரூமுக்கு போயிடு. நான் ஏன் போகணும்? இது எனக்கும் ரூம் தானே. நான் இங்கே தான் இருப்பேன். உங்களுக்குள்ளே எதுவும் சீக்ரெட்ஸ் இருக்கா என்ன? என்னை எதுக்கு துரத்த பார்க்குறீங்க? உன்னோட பெரிய இம்சடி. இதை நீங்கள் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இட்ஸ் டூ லேட். அப்போ இங்கேருந்து போக மாட்டேன் என்றவன் தன் அலைபேசியை எடுத்து கமலுக்கு அழைத்தான். அழைப்பு ஏற்கப்பட்டதும், கமல், நீங்கள் இங்கே வர வேணாம், நானே உங்கள் இடத்துக்கு வரேன் என கூற, சார் நான் வந்துட்டேன் என்றான் கமல் ஆதிரன் அரைவாசலில் நின்றபடி. ஓ காட் என்றவன் மைத்திலியிடம் வெளியே போடி என்றிட, அவள் முடியாது என கூறி அவ்விடம் அடமாக அமர்ந்திருக்க சலிப்புடன் கதவருகே சென்ற தீரன் கதவை திறக்க, கமல், ஐ ஆம் கமின் சார் என்றிட, எஸ் கமின் என்று பதில் தந்தாள் மைத்திலி. அதை கேட்டு சலித்த தீரன் வா என கூறி அறை திரும்ப மைத்திலி மலர்ச்சியுடன் கமலையும் அவன் உதவியாளரையும் வரவேற்றாள். சார், நாம் ஆரம்பிக்கலாமா என்றான் கமல். யா என்ற மைத்திலி மஞ்சத்தில் சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டாள். அவளை கேள்வியுடன் பார்த்துவிட்டு தன் வேலையை ஆரம்பித்தான் கமல். சார், இன்னைக்கு சாண்டல் ஷர்ட் அண்ட் ப்ரவுன் பேண்ட் வித் டை ஓகேவா என்றான் கமல். ஓகே என்று தீரன் கூறவும் அவன் வார்ட்ரோபில் இருந்து உடைகளை எடுத்து கொடுத்தான் கமல். அவ்வரையில் உடை மாற்ற ஏதுவாக வைத்திருக்கும் அலங்கார மரப்பலகைக்கு அப்பக்கம் சென்ற தீரன் உடை மாற்றி வர அவள் கொட்டி கொண்டாள்.
கமல் ஆதிரனின் கேசத்தை சரி செய்து செட் செய்துவிட அவள் உதடுகள் விரித்து ஓகே என்றது. பின் உடைக்கு ஏற்ற வகையில் அணிய உயர் ரக வாட்ச் ஒன்றை அவன் பெட்டகத்தில் இருந்து எடுத்து கொடுத்தான். முகத்தில் லேசாக ஒப்பனை செய்து பர்ஃப்யூம் அடித்து முடித்தவன் முடிஞ்சது சார் என்றிட, இனிமே நீங்க தினமும் வரவேண்டிய அவசியம் இல்லை கமல், இதெல்லாம் நானே அவருக்கு எடுத்து கொடுத்துடுறேன். ஸ்பெஷல் ஒகேஷன் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் நீங்கள் இவருக்கு க்ரூம் பண்ண வந்தால் போதும். ஐ வில் டேக் கேர் ஆல் தீஸ் திங்ஸ் என்று பதில் மொழிந்தாள் மைதிலி. அதை கேட்டு கமல் வியப்பில் அமைதி காக்க தீரன் மெல்ல முருவளித்து கொண்டான். சார் மேடம் என்றான் கேள்வியாக. யா, அவங்க சொல்கிறது சரிதான். இனிமே தினம் தினம் காலையில் எனக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாம். 15 நாளைக்கு ஒரு முறை வந்தால் போதும் என்று விட அவனும் சரியென தலையசைத்து அவ்விடம் நீங்கினான். இதுக்கு தான் மேடம் பிடிவாதமாக போக மாட்டேன்னு சொன்னாங்க போல என்று மனதில் நினைத்தவன், இனிமே கமல் தினமும் வரமாட்டான். நீ பொறுப்பேற்றுக்கிட்ட வேலையை சரியாக செய்யணும். ஏதாவது ஏடாகூடம் செஞ்சிட்ட எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், பார்த்துக்கோ என்றான் மிரட்டும் துணியில். அவனை நெருங்கி போனவள், கோபத்தில் நல்ல கோபம் கெட்ட கோபம் இருக்கா என்ன என்று வியந்து போன குரலில் கேட்க, ஆமாம், நான் இதுவரை உன்கிட்ட காட்டினது எல்லாமே நல்ல கோபந்தான். அதனால தான் நீ இன்னும் உருப்படியாக இருக்க என்றவன் கூறவும், ஓ என்றாள் வியப்புடன். அவனோ, சரி நான் கிளம்புறேன், நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, என் அத்தையோட தேவையில்லாமல் வாயாடி உன் எனர்ஜியை கெடுத்துக்காதே என கூறி அறை நீங்கினான். அவன் வெளியேறவும் சோர்வுடன் மஞ்சத்தை அடைந்து அதன் மேல் அமர்ந்தாள். உங்கள் அத்தைக்கு தான் என்னை பிடிக்க மாட்டேங்குதே, நான் எது செஞ்சாலும் குத்த சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் என்னால் பசி தாங்கவும் முடியாது, டயர்டாகவும் இருக்கும். அவங்க நேற்றே என்னை தூங்கு மூஞ்சி தீனி பண்டாரோன்னு திட்டினாங்க. இன்றைக்கி என்னென்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலை. கடவுளே, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே. அவர் எங்கே மாட்டி விட்டாரு? நீயா தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்ட மைதிலி. பேசாமல் அமைதியாக ஜிலேபியை மென்று இருக்கலாம். தேவையில்லாமல் பேசி என்றவள் நெடுமூச்சை வெளியேற்றி விட்டு மஞ்சத்தில் தன் உடலை சாய்த்தாள். 1/2 மணி நேரம் நகர்ந்திருக்க அரைவாசலில் ஒரு குரல் கேட்டது. மைதிலி மேடம். யாரு? நான் தான் மேடம், சுகன்யா. உள்ள வாங்க சுகன்யா என்று அழைப்பு விடுத்தாள் மைதிலி. சுகன்யா உள்ளே வர அவள் கையில் பிடித்திருந்த உணவு வகைகள் அடங்கிய தட்டு தென்பட்டது. முகம் மலர எழுந்து அமர்ந்தாள் மைதிலி. உங்களுக்கு உடம்பு முடியலைன்னு சாப்பாட்டை ரூமுக்கே கொண்டு போய் கொடுக்க சொன்னாருங்க தீரன் சார், அதான் கொண்டு வந்தேன். நீங்கள் சாப்பிட்றீங்களா? எடுத்து வைக்கவா? அவரே சொன்னாரா? ஆமாங்க, உங்களை கவனமாக பார்த்துக்க சொன்னாருங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இன்டர்காமில் கூப்பிடுங்க, சட்டுன்னு கொண்டு வந்துடுறேன். சரிங்க சுகன்யா. பரிமாறவா? இல்லை, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க, அப்போ நான் இருக்கவா போகவா? நீங்கள் போங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். சரிங்க மேடம் என்ற சுகன்யா அவரை நீங்கினாள். பரவாயில்ல, அவருக்கு என் மேலே அக்கறை இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இதுவரை என் மேலே நல்ல கோபத்தை மட்டும்தான் காட்டியிருக்காரு போல. நல்ல கோபமே இப்படி இருக்கே, அப்போ அவரோட கெட்ட கோபம் எப்படி இருக்கும் என்றவள் வினாவுடன் சிந்தனைக்கு போனாள். இக்கதையின் அடுத்தடுத்த பாகங்களை கேட்க சுஜாதா நடராஜன் ஆடியோ நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. என்றும் அன்புடன் சுஜாதா நடராஜன். தேங்க்யூ.